ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி நிலக்கடலை பருப்பு சட்னியோட ரெசிபி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது ரைஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிங்க. இட்லி தோசைன்னா அதுக்கு வேறு மாதிரி செய்யணும். இதுக்கு வந்துட்டு ரைஸ்க்கு செய்கிறதுனா ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்து வச்சுட்டுங்க. இது ஆறட்டும். அதுக்குள்ளே சட்னிக்கு தேவையான மற்ற பொருளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் வானலில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. செவக்க 2 பல் பூண்டு போட்டால் போதும். இது பூண்டு சைஸ் பெருசாக இருக்கலாம், 2 மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 மிளகுங்க நல்லா போட்டு வறுத்து எடுத்துட்டு இது வறுபட்டு இறக்குற ஸ்டேஜில் ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. இது நான் 4 பேத்துக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஒரு நேரத்துக்கு பூண்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுலேயே 4 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நிலக்கடலை பருப்பை நல்லா வறுத்து வச்சுருக்கோம்லங்க, ஆறிச்சு தோல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் உப்பு கொஞ்சம் பெருங்காயங்க ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு ரைஸ்க்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்